ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டை திருடுவதற்கு ஒருவன் வருகிறான், நான் என்ன செய்ய? நீ விடாதே நாங்க சொல்ல. அவன் கத்தி கத்தி வச்சிருப்பான்பா, நீ அல்லாஹ்னு பணத்தை கொடுத்துரு, நமக்கு தான் மறுமை இருக்குன்னு சொல்லல. விடவே கூடாது, அவனை பிடிச்சு சாத்துட்டாங்க. அவன் என்ன கொன்னுட்டாம்னா நீ ஷஹீத், உனக்கு சொர்க்கம் நாங்க. ஒருவேளை நான் அவனை கொன்னுட்டோம்னா அவன் நரகவாசி. உன் வீட்டுக்கு அவன் தானே வந்தான், திருடுற எண்ணத்தில் அவன் தானே வந்தான். இஸ்லாமியர்கள் யாருக்கு எதிராகவும் எந்த நேரத்திலும் ஆயுதங்களை தாங்க மாட்டார்கள். அது இஸ்லாத்துக்கு விரோதம், ஜனநாயகத்துக்கு விரோதம். முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் விட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க மட்டும் நினைக்க கூடாது. விட்டு போயிருவாங்க, அவனை அடிச்ச பயந்துருவாங்க, செத்தாலும் சாவோமே ஒழிய விட்டு கொடுத்து விட்டு சாவோம் என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என் வீடு இல்லைன்னு உட்கார்ந்துட கூடாது. என் ஊடா குடியுரிமை சட்டத்தை உங்க ஊடா போச்சு, அப்ப மட்டும் வந்தோமே, என்ன காரணம்? நாளைக்கு எவனையோ தொட்டு அவன் என்ன தொடுவான், இந்த பயம் இருந்துச்சா இல்லையா? இது உண்மை. அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வை தவிர மற்ற கடவுள்கள் துதிக்கப்படலாம், பள்ளி இடிக்கப்படலாம், மதரசாக்கள் நிராகரிக்கப்படலாம், ஹாஃபில்கள் ஆலிம்கள் உருவாக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படலாம். அடுத்த கட்ட தலைமுறை 100 ஆண்டுகள் கடந்தால் முஸ்லிம் உலமாக்களே இல்லாத சூழ்நிலைகள் ஆக்கப்படலாம். எவ்வளவு பெரிய விபரீதம் யோசிச்சு பாருங்க. முஸ்லிம் உலமாக்கள், முஸ்லிம் ஹாஃபில்கள் இல்லை என்ற சூழ்நிலை இந்த நாட்டில் வருது என்று சொன்னால், அதுக்கப்புறம் மார்க்க நனங்க நமக்கு கொஞ்சமா துடிப்பு கொடுத்துச்சு. உலக கல்வி விட்டுருங்க, அது உலகத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட வச்சது. அதை விட்டாலும் துடிப்பு கொடுத்தது எது? ஒரு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுத்தது எது? இந்த மார்க்கம். இந்த கல்வியை பறிச்சுட்டாங்க அப்படின்னா மதம் மாறுவதற்கு கூட நாம தயங்க மாட்டோம். நாம இல்ல 100 ஆண்டுகள் கழிச்சு நம்ம தலைமுறை வருவானே, மதம் மாறுவதற்கு கூட தயங்க மாட்டான் என்ற நிலையை இது உருவாக்கிரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதம் என்று காட்டி தந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய தினத்தை குறித்து சொல்லும் பொழுது, இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு, ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தை நீங்கள் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான் என்கிற அந்த எச்சரிக்கை ஊட்டும் நபி மொழியை முதல் கட்டமாக உங்களுக்கு நாம் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வக்ஃபு என்கிற தலைப்பின் கீழ் இந்த மார்க்கம் சில அடிப்படையான தர்மங்களை குறித்து போதிக்கிற செய்திகளை ஒரு சில வார்த்தைகள் வாயிலாக உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். வக்ஃபு என்கிற இந்த வார்த்தை அரபிகள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இது குர்ஆனில் கூட இது மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். இந்த வக்ஃபு என்கிற வார்த்தையை எதனால் பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒன்றினுடைய அசலை பிடித்து வைத்துக் கொண்டு, அதனுடைய ஆணிவரை பிடித்து வைத்துக் கொண்டு அதில் இருந்து வரக்கூடிய மேலதிக பயன்களை மக்களினுடைய நலனுக்காக வேண்டி செலவழிக்கப்படுவதற்கு பெயர் வக்ஃபு. இப்ப நம்மெல்லாம் தான தர்மங்களில் ஈடுபடுகிறோம். சில மக்கள் சொத்துக்களை விற்று அதை ஏழை எளியவர்களுடைய உணவுக்காக, உடைக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக வேண்டி பயன்படுத்துகிறோம். இது வெறும் சதக்கா அல்லது ஜகாத். ஜகாத்து கொடுக்கிற இடத்துல உள்ளவங்களா ஜகாத்துன்னு அர்த்தம். அல்லது அது மேலதிகமான டொனேஷன், சதக்காவாக அது பார்க்கப்படும்.
நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்காது. ஒரு வீடு இருக்குது 50 லட்சம் ரூபாய், நீங்க அதை தர்மமாக்க நினைக்கிறீங்க, அதை விற்று அந்த பொருளாதாரத்தை பல பிள்ளைகளுடைய கல்விக்காக உணவுக்காக வீடு கட்டி கொடுக்கன்னு கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இந்த பொருளாதாரம் உங்கள்கிட்ட இல்ல, இதற்கான நன்மை நீங்கள் மறுமையில் அடைவீர்கள். இதெல்லாம் சதக்காவாக ஜக்காத்தாக பார்க்கப்படுகிறது. வக்ஃபு என்றால் என்னன்னு கேட்டா, அந்த சொத்து உங்ககிட்டே தான் இருக்கும், அதில் இருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களை மட்டும் நீங்கள் தர்மம் செய்வதற்கு பெயர் வக்ஃபு. இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகள் உள்ளது. கைபர் யுத்தம் முடிகிறது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கனிமத்தாக கைபர் யுத்தத்தில் கிடைத்ததிலிருந்து ஒரு நிலம் ஒன்று கிடைக்குது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அப்ப உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நிலத்தை நான் தர்மமாக்குறேன்ட்டாங்க. இதை யாராவது எடுத்துக்கிட்டோம், ஏழை பாளைகள் எடுத்துக்கிட்டோம், நான் தர்மமாக்குறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க அப்படி ஆக்காதீங்கன்ட்டாங்க. என்ன செய்யாதீங்க அப்படின்னா, நிறைய நீங்க பண்ணிருக்கலாம், இது அப்படி செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் ஒரே முறையில தர்மமாக்காதீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா, இதை இவ்வாறு தர்மம் செய்யாதீர்கள் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. எப்படி செய்யணும்னா, இந்த நிலம் உங்க கையிலேயே இருக்கணும். இந்த நிலத்துல யாரையாவது குத்தகைக்கு விடுங்க, ஒரு ஏழைப்பாளை வந்து விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு போட்டோம், அல்லது இந்த நிலத்தை யாருக்காவது வாடகை கொடுங்க, அதுல கிடைக்கிற பொருளாதாரத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. நிலம் உங்க கையிலேயே இருக்கும், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை லாபங்களை காலாகாலமாக மக்கள் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு நிலைக்கு நீங்க செய்யுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்கிறார்கள். அதுக்கு பேர் தான் வக்ஃபு. வக்ஃபுன்னா என்னன்னு கேட்டா, அந்த நிலம் நம்ம கிட்ட இருக்கும், அந்த நிலத்தால் அந்த சொத்தால் கிடைக்கிற லாபங்கள் மேலதிக பொருளாதாரங்கள் எல்லாம் நாம் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்கள் அதன் மூலம் பயனடைந்து கொண்டே இருப்பார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதக்காவா கொடுக்கிறேன்னு சொன்ன நியத்தை மாற்றிக்கொண்டு இதை நான் வக்ஃபா மாத்துறேங்கிறாங்க. இனி இந்த சொத்து ஏன் சொத்து தான், அது மாற்றம் இல்லை, இதுல யாருனாலும் பயனடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய பாதைக்காக தேவைப்படுதா, இதுல இருந்து நான் விவசாயம் செய்து கிடைக்கிறத அல்லாஹ்வின் பாதைக்கு நான் தருகிறேன். விருந்தாளிக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா, உங்கள்ட்ட பணம் இல்லையா, நான் தானே இதுல இருந்து தரேங்கிறாங்க. ஏழை எளியவர்களுக்கு உணவு தேவையா, இதுல இருந்து தரேன், இந்த நிலத்தை தரமாட்டேன், நிலத்தில் இருந்து கிடைக்கிற லாபங்களை தருவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி பார்க்க முடிகிறது. கைபர் நிலத்துல பலரும் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கைபருடைய நிலத்தில் இருந்து இவ்வாறு செய்வதற்கு காட்டி தந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மாதிரியான இந்த வக்ஃபு என்பது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய அல்லது வாழ்ந்து மரணித்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த சொத்து அப்படி இருக்கும், சொத்தால் கிடைக்கிற லாபங்களை பல ஏழை பாளைகளுக்கு வழங்கி கொண்டு இருந்தார்கள். சரி, இது எவ்வளவு காலம் நடக்கும், அவர் மௌத்தாகிற வரைக்கும் நடக்கும். மௌத்தாயிட்டாருன்னு இதே காரியத்தை ஒரு பிள்ளை எடுத்து பண்ணுவாங்களான்னா கேள்விக்குறியாயிரும். நாளைக்கு புள்ள பண்ணலாம், பேரப்புள்ள பண்ணுவாரா, பேரப்புள்ள பண்ணலாம், அடுத்த நபர் பண்ணுவாரா, எத்தனை ஆண்டுகள் நடக்கும், ஒரு 100 வருஷம் நடக்கும், அடுத்த தலைமுறை வரமா மாத்திருவான். அவர் எங்க பாட்டனார் ஏதாவது அறிவிலாம் பண்ணிட்டு போயிருப்பாரு, அதுக்கெல்லாம் தர முடியுமா, நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரம்பரை சொத்து என்ற பேரில் வாரிசுகள் அதை முழுமையாக சொந்தம் கொண்டாடக்கூடிய நிலைக்கு வந்துரும் என்ற காரணத்தினால் இந்த வக்ஃபு எல்லாவற்றையும் அரசுக்கு கீழே ஒரு நிறுவனத்தில் கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்கள். இப்படித்தான் வக்ஃபு வாரியம் என்று வருது. ஏன் வருது, எங்களால் பாதுகாக்க முடியாமல் கிடையாது, ஆனால் தலைமுறையாக பாதுகாக்க முடியாது. 60 வருஷம் கொடுக்கலாம், 100 வருஷம் கொடுக்கலாம், அந்த தலை புலர வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்தடுத்த நபர்கள் வரும்போது தங்கள் ஏழ்மையை தங்கள் வறிய நிலையை காரணம் வைத்து இந்த வக்ஃபை தூக்கி இழுத்து மூடிட்டு போயிருவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதை அரசு கிட்ட கொண்டு வந்து ஒப்படைத்து அரசுல இருந்தே ஒரு நபரை அதற்கென்று நியமனம் செய்து அவருடைய கண்காணிப்பில் அரசுடைய மேற்பார்வையில் இந்த சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டு என்ன நோக்கத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பெயர் தான் வக்ஃபு வாரியம். உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு பேர்ல நடக்குது, ஆனா எல்லா நாட்டுக்கும் இருக்குது. இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் சுதந்திரத்திற்கு முன்பாக உண்மையில் கணக்கில் அடங்காத பெருங்கொண்ட பொருளாதாரத்தை வைத்திருந்தவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள்ட்ட இருந்த பணம் இருக்குத, இன்னைக்கு இந்திய தேசம் அடைந்திருக்கிற கடன் 2 மடங்கள்ல 3 மடங்கு இருந்தாலும் அதை அடைக்கிற போதிய பொருளாதார ஆட்டை இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு முன்னால் முஸ்லிம்கள்ட்ட இருந்தது. நாமெல்லாம் இன்னைக்கு கூட வாய்ப்பிழந்து பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தை 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய ராணுவத்திற்காகவோ இந்திய நலனுக்காகவோ சுதந்திரத்திற்காகவோ வேண்டி அள்ளி இறைத்தவர்கள் முஸ்லிம் முன்னோர்கள். அப்படி ஏராளமான பொருளாதாரத்தை எவ்வளவோ பல நல்ல பல காரியங்களில் செலவழித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும் அரசு நிறுவனங்கள் அல்லது பெரும் அரசு கட்டிடங்கள் கட்டுமானங்கள் இதை எடுத்துக்கொண்டால் 170% முஸ்லிம்களுடைய சொத்துக்களாகத்தான் இருக்கும். அது பாராளுமன்றம் இருக்கக்கூடிய நிலத்தில் ஆரம்பிச்சு அம்பானி ஊடு வரைக்கும் யாருக்குள்ளதான் இருக்கும், முஸ்லிம்களுடைய நிலம்.
இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹை கிரவுண்ட் என்று சொல்வார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அரசு பொது மருத்துவமனை, ஏராளமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உண்மையில இந்த அளவுக்கு ஒரு அரசு பொது மருத்துவமனை இந்தியாவில் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஒரு சில இடத்துல இருக்கலாம். இந்த அளவுக்கு நிலப்பரப்பை கொண்டு ஒரு மருத்துவ கல்லூரியும் வைத்து இவ்வளவு தரமான, ஓரளவுக்கு மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது ஹரியானாவையும் பீகாரையும் ஜார்க்கண்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிற அளவுக்கு ஒரு தரமான ஒரு மருத்துவமனை. அதன் நிலத்தை தந்தவர்கள் முஸ்லிம்கள். இப்படி முஸ்லிம் என்னெல்லாம் கொடுத்தான்னு கணக்கு போட்டு பார்த்தா நாட்டினுடைய பெரும் பெரும் சொத்துக்களை கொடுத்தவர்கள் யாராக இருப்பார்கள்? முஸ்லிம்கள். இதெல்லாம் இது வக்ஃப்ல வராது. இது என்ன பண்ணிட்டாங்க? அந்த மக்களுடைய நலனுக்காக, ஊர்வாசிகளுக்காக மருத்துவமனைக்கோ அரசு அலுவலகங்களுக்கோ வேறு சில காரியங்களுக்கோ கொடுத்து விட்டார்கள். இது அல்லாமல் அரசிடத்தில் வக்ஃப் வாரியத்திற்கென்று தங்களுடைய சொத்துக்களை பல நூறு அல்ல, பல ஆயிரம் அல்ல, பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதாரத்தை இந்தியா முழுக்க சிதறி கிடக்கிறது. அதனுடைய அளவுகளை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக 10 லட்சத்துக்கும் அதிகமான சொத்துக்கள் மட்டும் இருக்கு. சொத்துக்கள் எண்ணிக்கை மட்டும் எத்தனை? 10 லட்சத்துக்கும் அதிகம். இன்னும் சரியாக சொன்னால் உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிற மாநிலங்களிலேயே அதிக சொத்துக்களை, வக்ஃப் வாரிய சொத்துக்களை வைத்திருக்கிற மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். எவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சொத்து மட்டும் வச்சிருக்காங்க. இது ஒரு சொத்து வைங்களேன். இது மாதிரி 1, 2, 3 கணக்கு போட்டு எத்தனை லட்சம் சொத்து வச்சிருக்கான்? 1.5 லட்சம் சொத்தை வக்ஃப் வாரியத்துக்கு கீழே உள்ள சொத்துக்கள் உத்தரப்பிரதேசம் என்ற ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்குது. இப்படியே கணக்கு போட்டா ஜார்க்கண்ட்ல, குஜராத்ல, மகாராஷ்டிரால, ஹரியானால, பீகார்ல, தமிழ்நாட்டில், ஆந்திரால, கேரளால என்று கணக்கு போட்டா 10 லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்திற்கு கீழே இருக்கிறது. அதனால தான் ஒரு புள்ளியியல் தகவலை சொல்கிறார்கள், இந்தியாவினுடைய சொத்துக்கள் அதிகம் எதுலாம் இருக்குதுன்னு கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுக்கும் போது முதல் படியாக அதிகப்படியான சொத்துக்கள் ராணுவத்திடமும், இரண்டாவது அதிகப்படியான சொத்துக்கள் ரயில்வே துறையிடத்திலும், மூன்றாவது அதிகப்படியான சொத்துக்கள் இந்த வக்ஃப் வாரியத்திடம் இருக்கிறது என்று கணக்கு சொல்லுகிற அளவிற்கு முஸ்லிம் முன்னோர்கள், நம்முடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன்மார்கள் அவர்கள் நாட்டினுடைய நலனுக்காகவும் மக்களினுடைய நலனுக்காகவும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் பள்ளிவாசலுக்காக மதரசாவுக்காக வேண்டி இன்றைய நாளில் கணக்கிட்டால் அம்பானில கீழே விழுந்துருவான். அவ்வளவு பெரிய பெரிய பொருளாதாரத்தை, நிலங்களை, சொத்துக்களை, கடைகளை, இவ்வாறு சில இடங்களில் தெருக்களே கொடுத்திருக்கிறாங்க. இந்த தெருகளா இருக்குதுல, இந்த தெருவெல்லாம் கொடுத்தது யாரா இருக்கும்? முஸ்லிமா இருக்கும். அந்த இடத்துல அந்த ஊர்களை கொடுத்தது முஸ்லிமா இருக்கும். அந்த ஊரே முஸ்லிமுடைய ஊரா இருக்கும். முஸ்லிம்கள் அந்த ஊரை, அந்த பகுதியே ஒரு ஊராக மாற்றியிருப்பார்கள், ஒரு நகராக மாற்றியிருப்பார்கள். அவர்கள் பெயரே அதுக்கென்று சூட்டப்பட்டிருக்கும். இவன் தொடர்ச்சியா எல்லா பேரும் மாத்திக்கிட்டே வரும். முஸ்லிம் பேரை வைக்காத, அந்த பேர் இருக்குன்னு பேர் சும்மா வராதுலங்க. ஒரு இடத்துல பேர் வருது, எப்படி சும்மா வரும்? அந்த பேருக்குரியவர் அந்த இடத்தை கொடுத்திருக்கார், அந்த தெருவை கொடுத்தவர், அந்த ஊரை கொடுத்தவர், அந்த நகரத்தை உண்டாக்கியவர், தன் சொத்துக்களால் ஒரு ஊரை உண்டாக்கியதனுடைய காரணமாகத்தான் அந்த ஊருக்கு பேர் அவர் பேரா இருக்கும். முஸ்லிம்களுடைய பெயர் எத்தனையோ பல மாநிலங்களில், பல ஊர்களில் முஸ்லிம்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏராளமான சொத்துக்களை மக்கள் நலனுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திப்பு சுல்தான் என்ற நபரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது மைசூரிலே இந்திய ராணுவத்தை அன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டுகள் என்றால் 170 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்திய ராணுவம் என்ற ஒன்றை கட்டமைத்து, அப்ப இந்தியான்னு ஒரு தேசம் கிடையாது, ஆங்கிலேய ராணுவத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போர் பிரகடனத்தை அறிவிப்பு செய்தவர் இந்த திப்பு சுல்தான், இவருடைய தந்தை ஹைதர் அலி. இந்த 2 பேரும் சேர்ந்து செய்த புரட்சியினுடைய விளைவு மற்ற முடங்கி கிடந்த அத்தனை இந்தியர்களையுமே சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தூண்டுகோலாக அமைந்தது. அந்த திப்பு சுல்தான் இந்த பள்ளிவாசல் இடிச்சான்னு கிளப்பி விடுவான். அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு கிடையாதுன்னு கேட்டா, ஒரு பாட புத்தகத்தில் திப்பு சுல்தான் பள்ளி இடிச்சார்னு ஒருத்தன் போட்டிருக்கிறான். அது சம்பந்தமான வரலாற்றை ஆய்வு செய்த ஒரு நபர், இப்படி நம்ம படிக்கலையே, இவன பள்ளி பாட புத்தகம் வரைக்கும் போயிருக்கிறான் என்று இந்த பாஜகவில் ஆளக்கூடியவர்களுடைய அந்த பள்ளி பாட புத்தகத்தை அச்சிடுறாங்களே, அந்த நபரிடத்தை போன் போட்டு கேட்டதுக்கு, இல்ல இப்படித்தான் வரலாற்று கச்சேட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே இவர் எல்லா இடத்திலும் தேடி பார்க்கிறார். இப்படி ஒரு வரலாற்று சம்பவமே கிடையாது. எது கிடையாது? திப்பு சுல்தான் வந்து கோயிலை இடிச்சாரு, பள்ளிவாசல் கட்டினாரு, தன் சொந்த நிலத்தில் கோயிலை கொடுத்த நிகழ்வு உண்டு. எதை கொடுத்திருக்கிறாங்க? சொந்த நிலத்திலே கோயிலுக்காக வேண்டி கொடுத்த நிகழ்வு திப்பு சுல்தானுடைய வரலாற்றிலே உண்டு, ஹைதர் அலியுடைய வரலாற்றிலே உண்டு. இப்படி எவ்வளவோ பல சொத்துக்களை மக்கள் நலனுக்காக தனியாக கொடுத்திருந்தாலும் அதுல சொற்பத்தை தான் வக்ஃப் வாரியத்திற்கு கீழே முஸ்லிம் முன்னோர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இப்ப இந்த வக்ஃப் வாரியத்திற்கு எதிராக சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக
இந்திய தேசத்தின் நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க அதெல்லாம் பார்த்திருக்கலாம். 500க்கும் மேற்பட்ட கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு 232 பேர் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் வேண்டான்னு சொல்லி வாக்கெடுப்பு கொடுத்திருக்கிறாங்க. 280க்கு நெருக்கமான பேர் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் வேண்டும் என்று வாக்களிப்பு செய்திருக்கிறார்கள். என்ன ஆயிடுச்சு? சட்டம் அமலாயிடுச்சு. சரி, சட்டம் அமலாயிடுச்சு, இனிமேல் பேசினா பயன் இருக்குதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. விவசாயிகளுக்கான சட்ட திருத்தம் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது. பஞ்சாப்ல உள்ள விவசாயி டிராக்டரை தூக்கிட்டு வந்தான், தமிழ்நாட்டில் உள்ள விவசாயி போனான். எல்லா மாநிலத்து விவசாயிகளும் டெல்லியிலே சங்கமித்தார்கள். எலிக்கறி திங்கும் போராட்டம் வைத்தார்கள், தாலி கட்டும் போராட்டம் என்று வைத்தார்கள், புடவை கட்டும் போராட்டம் என்று வைத்தார்கள், நிர்வாணமாக நடக்கிற போராட்டம் என்று வைத்தார்கள். பல மாநிலங்களில் தற்கொலை செய்தார்கள். இஸ்லாம் அதுக்கு அனுமதி கொடுக்கல. இவங்க செஞ்ச அந்த போராட்ட விதிமுறைகள்லாம் இருக்குது, அது எதுவுமே இஸ்லாம் அனுமதிச்சதில்லை. ஆனா போராட்டம் அனுமதித்தது. இப்படி எல்லாம் செய்து தொடர் போராட்டங்களின் காரணமாக போடப்பட்ட சட்டம் அதை மாற்றிவிட வேண்டும் என்று ஆளும் வர்க்கத்தினர்களாலேயே ஒரு பயத்தை உருவாக்கியது என்பதை பார்க்க முடியாது. சட்டம் போட்ட மாறாதெல்லாம் கிடையாது. மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அம்மா சொல்லி இருக்கிறார், என்ன அடுத்து நீ ஆட்சியிலிருந்து கீழே இறங்கினா இதே வக்ஃப் வாரியத்தை நீ கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று பேசியிருக்கிறார். மாற்ற முடியும், மாற்ற முடியாதுன்னு கிடையாது. நீ சட்டத்தை அமலாக்கமே செய்தாலும் சரி, அதை மாற்ற முடியும். எப்ப மாற்ற முடியும் என்று கேட்டால், தொடர்ச்சியான எதிர்ப்பு குரலை அமைக்கும் போது மட்டும்தான் அதை மாற்றி அமைக்க முடியும். சரி, எதிர்ப்பு தேவையா? இந்த வக்ஃப் வாரிய சொத்து போன போயிட்டு போகுது, இஸ்லாமியர்கள் துன்யாவே கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆகிரத் மறுமை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, இந்த துன்யால எதை எடுத்தா என்ன நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க, CAA. அதற்கடுத்து NRC. அந்த NRC கொஞ்சம் பேரை கொஞ்சம் லைட்டா மாத்தி உள்ள விடுவோம்னு சொல்லி NPR அனுப்பி மக்கள் இதில் விழிப்படைந்து இந்தியாவை கொந்தளித்தது என்றால் சுதந்திரத்திற்கு முன்பு கொந்தளித்ததை போன்று அடுத்து ஒரு முறை கொந்தளிச்சாங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும்தான். உண்மையில் அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப முஸ்லிம்களை வெளியே அனுப்புறதுக்கான சட்டம் அது. யாரை வெளியே அனுப்ப சட்டம்? முஸ்லிம்லாம் வெளியே போயிரு, உனக்கு குடியுரிமை கிடையாது. பீகார்ல சில ஆயிரக்கணக்கான பேருடைய குடியுரிமை பறிக்கவும் செய்தது. அப்ப குடியுரிமை பறிச்சிருவாங்கிற பயத்துல தெருவில் வந்து நின்னோம், சோறு தண்ணி இல்லாம நின்னோம், தன் சொந்த காசுகளை போட்டு போராட்டத்தில் நின்னோம். எப்படியாவது இந்த சட்ட திருத்தங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று நின்னோம். சட்ட திருத்தம் மாறிச்சான்னு கேட்ட மாறல. இப்ப அவன் கொண்டு வரல, கொண்டு வந்த பிரளயம் வெடிக்கணும் தெரிஞ்சிருச்சு. கொண்டு வந்த சும்மா இருக்க மாட்டான், எல்லா எதிர்கட்சிக்காரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறான், ஆட்சிக்கே கூட பாதிப்பு வரலாம் என்று அதை அழகா தூக்கி மூலையில வச்சிருக்கான். கொண்டு வருவான், கண்டிப்பா கொண்டு வருவான், அதுக்கான முயற்சி அவன் செய்வான். அப்ப CAA என்பது முஸ்லிம்களுடைய குடியுரிமை பறிக்கப்படக்கூடியது. அதை விட ஒரு படி மேல உள்ள தவறுதான் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். CAA விட பிரச்சனையா? அப்படின்னா பிரச்சனை. ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இந்த லட்சக்கணக்கான சொத்துக்கள் பட்டியல் போட்டோம்ல, இந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் அவ்வளவு இருக்குதுன்னு. அந்த சொத்துக்கள் என்னன்னு கேட்டா, நிலம் கிடையாது. எந்த முஸ்லிம்காவது நிலம் இருக்குதா? பள்ளிவாசலுக்குன்னு எங்கனையாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். அப்ப சொத்துக்கள் என்ற பேரில் இருக்கிறது எல்லாமே பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் இருக்கிறது. அந்த சொத்துன்னு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் மட்டும் 80,000 சொத்து இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 80,000க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் வக்ஃப் வாரியத்திற்கு கீழே இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது, ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய, ஆலிம்களை உருவாக்கக்கூடிய இடம் இருக்கிறது. நீங்க காயல் பண்ணது எடுத்துக்கங்க, ஏராளமான மஹல்லா பள்ளிவாசல்கள் இருக்கிறது, மஹலரா இருக்கிறது, ஆலிம்களை ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்கிறது. இதெல்லாம் வக்ஃப் வாரியத்துக்கு உள்ளது. இது என்ன கிடையாது? தனியார் சொத்து கிடையாது. சரி, அவன் கைக்கு போனா அவன் சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். அவன் திருட்டு போய் தானே, கை சொரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும். இந்த 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அவன் ஒரு முறையாவது சும்மா போய் நாடாளுமன்றத்தில் போயிட்டு வந்திருக்கிறானா? போன நேரம் எல்லாம் முஸ்லிம்களை நோண்டக்கூடிய காரியத்தை மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். இப்ப நிலைமை என்ன ஆகும்னா, வக்ஃப் வாரியத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே மதரசாவின் பாடத்திட்டத்தை மாற்ற முயற்சித்தவர்கள் இந்த கயவர்கள். பாங்கு சொல்லக்கூடாது என்றார்கள், பள்ளியில தொழக்கூடாது என்றார்கள், தெருக்கல்ல தொழக்கூடாது என்றார்கள், பெருநாள் தொழுகை கூட்டம் கூடிச்சு பள்ளிக்கு வெளியே வந்தேன கேஸ் போடுவேன் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் சொன்னது யாரு? ஏதோ போற போக்கில் உள்ள ஒரு MLA பேசல. எந்த மாநிலத்தில் எல்லாம் இந்த காவி பயங்கரவாதிகள் ஆட்சி செய்கிறார்களோ அந்த மாநிலத்தினுடைய முதல்வரே இப்படித்தான் பேசினார். தெருவில் வந்து தொழுதா கேஸ் போடுவேன், தூக்கி உள்ள வைப்பேன். முகமது நபியை பற்றி ஒரு பெண்மணி பேசுகிறார், நுபுர் சர்மா என்ற பெண். தவறுதலாக தவறுமாக அந்த பெண்ணுக்கு வரலாறு தெரியாமல் ஏதோ சீண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு செய்தி தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கும் போது முகமது நபி சீண்டுகிறார். அந்த பெண்ணை எதிர்த்து பல இடத்துல போராட்டம் நடந்தது. அது மாதிரி ஊபியிலும் ஒரு போராட்டம் நடந்தது. அதுல ஒரு 19 வயதுடைய ஒரு இஸ்லாமிய பெண் போராட்டத்தை முன்னெடுத்த காரணத்தினால் அந்த பெண்ணை கைது செய்தார்கள், அந்த பெண்ணுடைய வீட்டை இடித்தார்கள். அப்படி ஒரு நிலையெல்லாம் நடந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம எதுவுமே வாய் திறக்க முடியாத ஒரு நிலையில வக்ஃப் வாரியம் நம்ம கையில இருக்கும்போது வாய் திறக்க முடியல.
வக்ஃபு வாரியம் அவர்கள் கைக்கு போனா என்ன நடக்கும் என்று கேட்டால், இனி பாங்க சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லக்கூடாது? சொத்து என்கிட்ட இருக்கு. சொத்து யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. நீ சொல்லணும்னா தனியா போய் லேண்ட வாங்கி பள்ளிவாசல் கட்டி சொல்லிட்டு போண்டுருவான். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். தொழுவ கூடாதுன்றான். ஏன் தொழுவ கூடாது? அது அப்படித்தான், ஜும்மாலாம் இனிமே கிடையாது, மாசத்துக்கு ஒரு ஜும்மா வச்சுக்கன்னு சொல்லுவான். அவனால சொல்ல முடியும். இனிமேல் நிர்வாக அமைப்பு இருக்கிற வக்ஃபு வாரியம் தான் அதுல தலையிடும். ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்குள்ள தலையிடுறது யாரு? வக்ஃபு வாரியம். அந்த கை வைப்பார்கள். பள்ளிவாசல் எத்தனை நிர்வாகி இருக்கு? 5 பேர் இருக்கலா? இந்த 2 நிர்வாகி நான் தாராளத்துக்கு உள்ள வைமா. அவன் எல்லா சட்டத்தையும் மாற்றுவார்கள். எல்லா விதவிதமான சட்டங்களையும் பள்ளிக்குள்ள கொண்டு வருவாங்க. நீ நேற்றுக்கு வரைக்கும் என் வீட்டுக்கு சட்டம் போட்ட, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு சட்டம் போட்ட, என்னுடைய கல்விக்கு சட்டம் போட்ட, அதையெல்லாம் ஒளிஞ்சு போன்னு விட்டாச்சு. வழிபாட்டுக்கு நீ சட்டம் போடுற அப்படின்னா நான் ஆசைப்படக்கூடியதே மறுமை வாழ்க்கை மட்டும்தான். இம்மையை வேண்டான்னு விட்டாச்சு. அப்ப மறுமையை நாசமாக்கக்கூடிய சட்டத்தை போடுவதற்கான முக்கியமான கருப்பொருள் தான் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்பதை இங்க இருக்கிற முஸ்லிம்கள் யாரும் மறந்துடக்கூடாது. சாதாரண விஷயம் கிடையாது. சிஏஏ விட ஒரு படி மேல உள்ள பிரச்சனை இது. இதனால் எல்லா பள்ளிவாசலையும் அகப்படுத்துவார்கள். எல்லாத்தையும் கையில கொண்டு வந்துருவான். அவன்கிட்ட பள்ளிவாசல் இல்லாத போதே அந்த பள்ளியில அந்த சாமி இருந்தாரு, இந்த பள்ளிக்குள்ள இந்த சாமி இருந்தாரு, அதுக்குள்ள அந்த கடவுள் இருந்தாரு என்று ஏராளமான பள்ளிகளை இடிப்பதற்கு திட்டமிட்டார்கள். சில பள்ளியை இடித்தார்கள். அதிலே சட்டத்திலே வெல்லவும் செய்தார்கள். அப்ப இவ்வளவு பெரிய காட்சி நடக்கும் போது இந்த வக்ஃபு வாரியம் அவர்கள் கையிலே முழுமையாக போய்விட்டது என்றால், இப்ப நம்ம விட்டுட்டோம். இப்பதான் சட்டம் போட்டுக்கிறாங்க. சூட்டோட சூட்டா போராட்டத்தை பண்ணி அதனால பெரிய ஒரு பிரளயத்தை இந்த இந்தியாவில் ஏற்படுத்தி, பிரளயம்னா என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, போராட்டம். நீ சட்டத்தை திரும்பி எடுக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போறதா இல்ல, நான் இந்த சட்டத்தை திரும்பி எடுக்கிற வரைக்கும் எந்த ஒரு நேரத்திலும் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை என்று ஜனநாயக அடிப்படையில், மார்க்கம் சார்ந்த, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்து அதுக்கு எப்படி விடாப்புடியாக நின்றோமோ. கொரோனா தான் நம்மளை தடுத்துச்சு. கொரோனா வரலைன்னா சொத்தழிஞ்சாலும் தெருவில் உட்கார்ந்து இருப்போம். அது மாதிரியான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தா இவன் அல்லான்னு வாயை மூடிட்டு கொண்டு போய் அந்த சொத்துக்களை, அந்த சட்டங்களை வாபஸ் பெறுகிற நிலைக்கு நம்மை தள்ளிவிடும். இது கண்டிப்பாக தேவை. நீங்க சாதாரண நிகழ்வு என்று நினைக்காதீங்க. சில மாதங்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக கர்நாடகாவில் ஒரு பள்ளி மாணவி ஹிஜாப் போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப ஹிஜாப் போட்டு வராதுன்னு சொல்லி அது பிரச்சனையாக மாறி அது ஹைகோர்ட்டுக்கு போய், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஏராளமான பல தீர்ப்புகள் வந்து முஸ்லிம்களுடைய மனதை நோகடிக்கக்கூடிய வகையில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஹிஜாப் போடக்கூடாதுன்ட்டாங்களா? 20,000 பிள்ளைகளோ, எத்தனை பிள்ளைகளோ? 20,000 பெண் பிள்ளைகள் நான் படிக்கல, எக்ஸாம் எழுதல, 10th 12th எக்ஸாம் விட்டு வெளியே வந்தாங்க. அவனுக்கு கொஞ்சமா வலிச்சிருக்கணும்ல. ஹிஜாப் ஒரு துணி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா 1/2 மீட்டர் இருக்குமா அந்த துணி? 1/2 மீட்டர் 1 மீட்டர் துணியை உள்ள போட்டுட்டு வர்றதுனால, அது போடக்கூடாது நான் சொல்றதுனால 20,000 வீடுகள், அந்த குடும்பங்களுடைய படிப்பு நாசமாகுது. இவன் படிக்கலைன்னா நாளைக்கு இவன் குடும்பம் வந்து கல்வியில உயராது. அவனுக்கு கொஞ்சமாவது வலிச்சிருந்தா சரிமா போட்டுட்டாது வா, இல்ல அடுத்த ஒரு சட்டம் வர வரைக்கும் நீ காத்துரு, எக்ஸாமியாவது எழுது என்றாவது சொல்லி இருக்கணுமா இல்லையா? அப்ப அவன் இலக்கு ஹிஜாபே கிடையாது. ஹிஜாபை போடு, போடாம போய் எனக்கு என்ன? அவன் நோக்கம் என்ன? நீ படிக்க கூடாது, உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க கூடாது, உன் கல்வி அறிவு எடுத்துட்டா. பாத்தீங்களா? இப்ப சமீபத்தில் இதே கர்நாடக மாநிலத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் அதே பள்ளியில, அதே அந்த மாநிலத்திலே தேர்வை எழுதி மிகப்பெரிய மதிப்பெண்ணை பெற்று வெற்றியை பெற்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. அவனுக்கு பிரச்சனையே நம்ம படிக்கிறது தான், அவனுக்கு பிரச்சனையே நம்ம அதிகாரத்துக்கு வருவதுதான், அவனுக்கு பிரச்சனையே நம்ம வாழ்றது தான். இந்த ஹிஜாப் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஹிஜாப் பிரச்சனையாக இருந்திருந்தால் வேற வேற மதங்களில பெண்கள் முக்காடு அணிகிறார்கள், அதை தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொல்ல மாட்டார்கள். சில மதங்கள் அதை கடமை என்று சொல்லி இருக்கிறார்கள், அதை தடுக்க மாட்டார்கள். அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களை முழுமையாக இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புவதல்ல நோக்கம், கொன்று ஒழிப்பது நோக்கம். அதற்கான எல்லா விதமான காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப இதுக்கு என்ன செய்யறது? சட்டம் போட்டுட்டாங்க, இனிமேல் அதுக்கு என்ன மாதிரியான நிகழ்வை நாம வெளிப்படுத்தணும் என்று கேட்டால், உண்மையில் அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் செஞ்ச ஒரு அருள். இந்த மாநிலம், இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசு இந்த விஷயத்துல கொஞ்சம் கடும் போக்கை கையாண்டார்கள். அதற்கு எதிராக, அந்த சட்டத்துக்கு எதிராக என்பதை நம்ம பார்க்க முடிந்தது. அவங்களால் அவ்வளவுதான் பண்ண முடியும், அதை தாண்டி செய்ய முடியாது. ஆனால் மக்கள் நினைத்தால், முஸ்லிம்கள் நினைத்தால் இதை தாண்டிய போராட்டங்களை கையில் எடுக்கும் போது அது கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தி அந்த சட்டங்களை அவர்கள் வாபஸ் பெற வைப்பதற்கான ஒரு நிகழ்வை உண்டாக்கும். என் வீடு இல்லைன்னு உட்கார்ந்துட கூடாது. என் ஊடா குடியுரிமை சட்டத்தை உங்க ஊடா போச்சு, அப்ப மட்டும் வந்தோமே, என்ன காரணம்? நாளைக்கு எவனையோ தொட்டு அவன் என்ன தொடுவான். இந்த பயம் இருந்துச்சா இல்லையா? இது உண்மை.
அங்க ஹரியானா நடக்குது, பீகார் நடக்குது நினைக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வாழக்கூடிய மஹல்லா பள்ளிவாசல் கை வைப்பார்கள். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வை தவிர மற்ற கடவுள்கள் துதிக்கப்படலாம், பள்ளி இடிக்கப்படலாம், மதரசாக்கள் நிராகரிக்கப்படலாம், ஹாஃபில்கள் ஆலிம்கள் உருவாக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படலாம். அடுத்த கட்ட தலைமுறை 100 ஆண்டுகள் கடந்தால் முஸ்லிம் உலமாக்களே இல்லாத சூழ்நிலைகள் ஆக்கப்படலாம். எவ்வளவு பெரிய விபரீதம் யோசிச்சு பாருங்க. முஸ்லிம் உலமாக்கள், முஸ்லிம் ஹாஃபில்கள் இல்லை என்ற சூழ்நிலை இந்த நாட்டில் வருது என்று சொன்னால், அதுக்கப்புறம் மார்க்க தானங்க நமக்கு கொஞ்சமா துடிப்பு கொடுத்துச்சு. உலக கல்வி விட்டுருங்க, அது உலகத்தை கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட வச்சது. அதை விட்டாலும் துடிப்பு கொடுத்தது எது? ஒரு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுத்தது எது? இந்த மார்க்கம். இந்த கல்வியை பறிச்சுட்டாங்க அப்படின்னா மதம் மாறுவதற்கு கூட நாம தயங்க மாட்டோம். நாம இல்ல 100 ஆண்டுகள் கழிச்சு நம்ம தலைமுறை வருவானே, மதம் மாறுவதற்கு கூட தயங்க மாட்டான் என்ற நிலையை இது உருவாக்கிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அஃதலுல் ஜிஹாத் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஜிஹாதுன்னு இருக்குது, இவன் ஜிஹாதை தப்பா காட்டுறான். எல்லா திரைப்படத்தையும் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஹிந்தியில எடுக்கப்படுகிற எந்த திரைப்படமாக இருந்தாலும் அந்த படத்துல ஒன்று முஸ்லிமை தாக்குவான், அல்லது முஸ்லிமை வந்தேரியாக ஆக்குவான், முஸ்லிமை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டுவான். இதை வளமையாக்கப்பட்டது. சமீபத்தில் ஒரு ஹிந்தியில நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் சொல்கிறார், நான் இந்த பாலிவுட்ல இருந்து வெளியே வரேங்கிற. இந்த ஹிந்தி திரைப்படங்கள் தயாரிக்கப்படக்கூடிய நிறுவனத்துக்கு பேர் பாலிவுட். நான் அதுல இருந்து வெளியே வரேன். முழுக்க இஸ்லாமிய விரோதத்தை மட்டுமே கட்டவிழ்க்கக்கூடிய திரைப்படங்கள் மட்டும்தான் எதிர்காலத்தில் வர இருக்குது என்று சொல்லி வெளியே வருகிறார். அப்படின்னா அவனுடைய இலக்கை எங்க வைக்கிறான் தெரியுதா? எந்தெந்த வகையிலெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக விஷமத்தனமான பிரச்சாரத்தை கையில் எடுக்க முடியுமோ அத்தனை காரியத்திலும் கொஞ்சம் கூட தயவதாச்சனை பார்க்காமல், குறை வைக்காமல் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாத் என்ன தெரியுமா? அஃதலுல் ஜிஹாத் தெரியுமா? நீங்கள் நேர்மையான சொல்லை, வாய்மை மிக்க சொல்லை, ஐந்த சுல்தானில் ஜாயிர் அநியாயக்கார அரசனிடத்திலே சென்று முழங்குவதற்கிறதே, இது ஜிஹாதுல சிறந்தது. கத்தியை தூக்கிட்டு போறது அல்ல ஜிஹாத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துப்பாக்கியை தூக்குவது அல்ல ஜிஹாத். அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. முஸ்லிம்கள் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் உரிமை பறிக்கப்படுமே. ஆனால் இந்த வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்களிலே கை வைப்பதற்கு முன்னால் இந்தியாவில் வாழக்கூடிய 30 கோடி இஸ்லாமியர்களை கொன்றுவிட்டு மையத்தில் மீறி அதை தாண்டி நீ அந்த வக்ஃப்ல கை வச்சுக்க. செத்ததுக்கு அப்புறம் அந்த வக்ஃப் இருந்தா என்ன, ஒளிஞ்சா என்ன? அப்படி ஒரு நிலையை தான் உருவாக்க வேண்டுமே ஒழிய, நாம் பார்க்கிற நிலையில் நம்முடைய பள்ளிவாசல்கள், நம்முடைய மதரசாக்கள், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன் பாடுபட்டு கொடுத்த சொத்துக்கள், ஹலால் ஹராமை பேணவன் நம்மாட்கள். அப்படி ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்து கொடுத்த சொத்துக்களை கண்ட ஷைத்தானி எடுப்பதற்கு நாம் அனுமதி கொடுப்போமே. ஆனால் இதை விட ஒரு கையாளாகாத தனம், இதை விட ஒரு முதுகெலும்பு அற்றத்தனம், இதை விட ஒரு ஆண்மையற்ற தனம் வேறு எதுவுமே இருக்காது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். சட்டமெல்லாம் நடந்து அது பல ஆண்டுகள் கடந்து வெவ்வேறு மாநிலத்தை கை வச்சு பல பள்ளிவாசலை உடைச்சி தமிழகத்துக்குள்ள வந்து பிறகு காயல் பண்ணதை 15 வருஷம் கழிச்சு கை வைப்பான் பார்த்தீங்களா? அப்ப தடுத்தினா புதடில் அடிச்சு பத்திடுவான். 15 வருஷமா சட்டம் இருக்கும்போது என்ன செஞ்சேன்னு கேட்பான். இது இன்னைக்கு நேரத்துக்கு வந்த சட்டம் இல்லம்பா. இதுல நீங்கள் லேசுபட்டு விட்டுவிட்டால் அதனுடைய விபரீதம் மிக கொடுமையான நிகழ்வாக மாறும். முஸ்லிம்களுடைய கல்வி உரிமை ஒரு காலம் பறிக்கப்பட்டது. முஸ்லிம்களுடைய ஆடை உரிமை குறித்து பேசப்பட்டது. முஸ்லிம்கள் மாட்டுக்கறி திங்கிறார்கள் என்று உணவு உரிமையை பற்றி சொல்லப்பட்டது. நாளை வழிபடுகிறார்கள் என்று தடுக்கப்படுவார்கள். யாரும் இந்த இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக வந்து நிற்க மாட்டார்கள். இவன் வருவான், அவன் வருவான், அந்த கட்சிக்காரன் வருவான், அவன்டா யாரை எப்படி அடக்கணுங்கிறதுக்கான ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கான், கடிவாளம் வச்சிருக்கான். ஈடின்னு அமலாக்கத்துறை அனுப்புவான், அல்லது இன்கம் டாக்ஸ் அனுப்புவான், அல்லது சிபிஐ அனுப்புவான், அல்லது NIA அனுப்புவான். உலகத்தில் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அரசியலில் உள்ளவர்கள் அவர்கள் இதை பார்த்து பயந்துதான் ஆகணும். ஒதுங்கிட்டோம்னா முஸ்லிம்களுக்கு சாதகமாக முஸ்லிம்களை தவிர படைத்த இறைவனை தவிர வேறு எவனும் இல்லை என்ற நிலை அப்ப உருவாகும். அப்ப இன்றைக்கே வாயுள்ள புள்ளதான் பிழைக்கும், வாயுள்ள புள்ளதான் சாப்பிடும். அதை உணர்ந்து அதற்கு எதிரான சட்டங்களை, அந்த வார்த்தைகளை முழங்குவதற்குரிய ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்க வேண்டும். இந்த சட்டம் திருப்பி அவர்கள் வாபஸ் வாங்காத வரை உறக்கமற்ற ஒரு நிலையை போன்ற ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.